மத நூல்கள் அதை தருவதில்லை. மத நூல்கள் தங்களை கேள்வி கேட்பதை சகிப்பதில்லை. விசாரிப்பதை, கேள்வி கேட்பதை, சிந்திப்பதை, ஆலோசிப்பதை, அதை எதிர்த்து ஒரு கருத்தை பதிவு செய்வதை மத நூல்கள் ஏற்றுக்கொள்வதே இல்லை. ஒரே வார்த்தை, தம்பி, எல்லா நல்லதையும் நீ செய்ய முடியாது, ஆனா நீ செய்யற எல்லாமே நல்லதா செய்ய முடியும். இந்த வித்தியாசத்தை வாழ்க்கையில புரிஞ்சுக்கணும். புத்தகம் படிக்க தெரிஞ்சா அது மனுஷன், ஆனா புத்தகம் படிக்க தெரியாட்டி அது விலங்கு. விலங்கோடு மக்கள் அணையர், விலங்கு கற்றாரோடு ஏனையவர். விலங்கோடு மக்கள் அணையர். நிஜமான நன்மை நீங்க செய்யணும்னு நினைச்சா, உண்மையான நன்மையை செய்யணும்னு நினைச்சா உங்களை அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். நன்மை செய்வது போல் நடித்தால் வரவேற்பார்கள். கூடுமானவரை அவர்களை அழிப்பதற்கு வழி செய்தால் உங்களை அதிகம் பேசிப்பார்கள். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் Paysys Pay, secure digital payments with multiple features and great success rate. எனக்கு இன்னைக்கு ஒரு தலைப்பு, கற்பதும் நிற்பதும் அப்படின்னு ஒரு தலைப்பு. ரொம்ப சிம்பிள். திருக்குறளே இருக்கு, கற்க கசடர கற்பவை கற்பதில் நிற்க அதற்கு தக அப்படின்னு சொல்லியிருக்கிறார் திருவள்ளுவர். படிப்பது மட்டும் போராது, படித்த வழியிலே மனிதன் நிற்க வேண்டும். என்ன படித்திருக்கிறானோ எல்லாம் படித்த வழியிலும் நிற்க முடியாது, அதுல தேர்வு செய்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் எனக்கு உகப்பானது, எனக்கு சரியானது, எனக்கு சரியில்லாதது, என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாதது. திருக்குறள்ல மட்டும் ஒரு பெரிய அழகு என்னன்னா, திருவள்ளுவர்கிட்ட போய் ஒன்னு நான் ஏற்றுக்க முடியாதுன்னு சொன்னாலும் சந்தோஷமா கேட்டுக்கிற பொறுமை அவருக்கு உண்டு. ஏன்னா எப்பொருள் யார் யாருவாய் கேட்கிலும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிறார். என்னை எதிர்த்து பேசினா கூட எனக்கு சந்தோஷம்னு சொல்றாரு. நீங்க அப்படி சொல்றவங்களே உலகத்துல கிடையாது. நீ மட்டும் என்னை எதிர்த்த ஒழிச்சுட்டு மறுதல போட்ட அந்த உணர்வு இல்லை. நான் நீங்க சொல்ற அந்த உணர்வு உள்ளவர்கள் மனிதர்களே இல்லை. என் கருத்திலிருந்து மாறுபட உனக்கு உரிமை உண்டு என்பதை ஒப்புக்கொள்ள மறுக்கிறவர்கள் மனிதர்களாக இருப்பதற்கு தகுதியற்றவர்கள். என்னிலிருந்து நீ மாறுபடுவதற்கு உனக்கு முழு உரிமை உண்டு. அது மகனா இருக்கலாம், மருமகளா இருக்கலாம், மகனா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், தாத்தாவா இருக்கலாம், பாட்டியா இருக்கலாம், யாரா மட்டும் மாறுகிறேன் என்று சொல்வதற்கான ஒரு உரிமை தரப்பட வேண்டும். மத நூல்கள் அதை தருவதில்லை. மத நூல்கள் தங்களை கேள்வி கேட்பதை சகிப்பதில்லை. விசாரிப்பதை, கேள்வி கேட்பதை, சிந்திப்பதை, ஆலோசிப்பதை, அதை எதிர்த்து ஒரு கருத்தை பதிவு செய்வதை மத நூல்கள் ஏற்றுக்கொள்வதே இல்லை. ஆனால் திருக்குறள் அப்படி அல்ல. என்னிலிருந்து மாறுபட்ட ஒரு கருத்தை நீங்கள் சொல்வதென்றாலும் நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் என்பதுதான் வள்ளுவர் கண்டறிந்த ஒரு வாழ்க்கை முறை. அதனால எது சரியில்லையோ அதை தூக்கி அண்ணனை தள்ளி வச்சிடலாம். ஆனா எது சரியோ அதை நான் பின்பற்ற தொடங்கலாம். இந்த உலகத்துல 1000 நல்லவை இருக்கலாம், 1000 நல்லவையும் நானே பின்பற்ற முடியாது. என்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு, சார் இதுவும் சரியா இருக்கு. சில பேர் நாய் வாய் நிச்சயமான ஒரு பழமொழி சொல்லுவா, எல்லா போய் தானே அதை செய்யணும், இதை செய்யணும், இதை செய்யணும், இது செய்யணும், எல்லாம் நல்ல. ஒரே வார்த்தை, தம்பி, எல்லா நல்லதையும் நீ செய்ய முடியாது, ஆனா நீ செய்யற எல்லாமே நல்லதா செய்ய முடியும். இந்த வித்தியாசத்தை வாழ்க்கையில புரிஞ்சுக்கணும். எல்லா நல்லதையும் நானே படுத்த முடியாது, ஆனா நான் செய்யற எல்லா காரியமும் நல்ல காரியமா பண்ண முடியும். அதை தெரிஞ்சுக்கிட்டு முதல்ல வாழ்க்கையை ஆரம்பிக்கணும். ஒரு 5-6 நல்லது எவ்வளவுதான் நம்மளால பண்ண முடியும். அதுக்கு மேல நம்மளால ஒரு பெரிய நல்லதுகள்லாம் உலகத்தை செஞ்சுட்டு போக முடியாது. அது மாதிரி திருவள்ளுவர் சொல்வதில் ஏற்பதை ஏற்கலாம், ஏற்க மறுப்பதை நீங்க மறுக்கலாம். நிற்க அப்படின்னு ஒரு எண்ணம் கொடுக்குறாரு. புத்தக கண்காட்சியில் அந்த தலைப்பு நான் வச்சிருக்கிறேன் எதுக்காக அப்படின்னா, சார் இந்த உலகத்துல ரொம்ப சிம்பிளா புத்தகத்தை சப்போர்ட் பண்ணி ஒரே வரியில ஏன் புத்தகம் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் சொன்னவர் திருவள்ளுவர். எப்படி அவன் ஒருத்தர் கேள்வி கேட்கிறார், சார் மனுஷனுக்கும் விலங்குக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்கிறார். மனுஷனுக்கும் விலங்குக்கு என்ன வித்தியாசம் அப்படி ஒரே வரி திருவள்ளுவர் சொன்னார். மனுஷனுக்கு புத்தகம் படிக்க தெரியும், விலங்குக்கு புத்தகம் படிக்க தெரியாது. புத்தகம் படிக்க தெரிஞ்சா அது மனுஷன், ஆனா புத்தகம் படிக்க தெரியாட்டி அது விலங்கு. விலங்கோடு மக்கள் அணையர், விலங்கு கற்றாரோடு ஏனையவர். விலங்கோடு மக்கள் அணையர். விலங்கு மாதிரி யாரு புத்தகம் எடுத்து படிக்காதவர். இதை விட சிம்பிளா எப்படி சொல்ல முடியும்? ஆனா சில பேர் வெட்கம் இல்லாம தன்னை விலங்குன்னு ஒத்துக்குவாங்க. இப்பெல்லாம் நாங்க வசதியா இருக்கிறோம், பிளேன்ல வரோம். அப்பெல்லாம் சொற்பொழிவாளர்னா பிளேன்லயே ஏற்ற மாட்டாங்க, அது ஏதோ சீட்டுங்கிற மாதிரி ஒதுக்கி வச்சிருப்பாங்க. காரே கொடுக்க மாட்டாங்க, பஸ்ல தான் போய் ஆகணும்.
அந்த ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி படாத பாடுபட்டு நான் பஸ்ல போகும்போது சார் ஒரு கியூ, ஒரு வரிசை, அந்த வரிசையில பாருங்க உள்ள போனோம், நம்பவே முடியாது. பஸ் வந்து நிக்குது, பயங்கர கூட்டம். ஒருத்தர் என்ன பண்றான், அந்த கூட்ட வரிசையை ஒரு தள்ளிட்டு, அது ஒரு ஒரு தாய்மை அடைந்த பெண் நிக்கிறாங்க வரிசையில, அவங்களும் ஒரு தள்ளிட்டு அவங்க பாட்டுக்கு அப்படியே ஏறி போய் உள்ள போய் சீட் பிடிச்சா, இடம் பிடிச்சு உட்கார்ந்தா. அப்புறம் நாங்கெல்லாம் வரிசையில ஏறினதுக்கு அப்புறம் எனக்கு கொதிப்பு. நான் நேரா அவங்ககிட்ட போய் ஒரு கேள்வி கேட்டேன், சார் நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? வரிசையில நிக்கணுங்கிற உணர்வும் உனக்கு இல்லை. அதுவும் ஒரு பெண் நிக்கிறாங்க, தாய்மை அடைந்தவங்க நிக்கிறாங்க, அவங்களை தள்ளிக்கிட்டு நீ போய் ஏறி வந்து ஒரு சீட் பிடிச்சு உட்காருறியே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? அப்படி என் வாழ்க்கையில மறக்க முடியாத விஷயம். அவன் சொன்னான், இல்ல இப்ப என்னங்கிறாரு. இப்ப அவனை பொறுத்த வரைக்கும் சீட் கிடைச்சாச்சு, உட்கார்ந்தாச்சு. இது எதுக்கு இல்ல இப்ப என்னங்கிற அப்படி. நான் யோசிச்ச, மனுஷன் இல்லாததுக்கிட்ட எனக்கு பேச தெரியாதுப்பா, நான் வேற வழி இல்லை அப்படின்ட்டு வந்து இங்க உட்கார்ந்து எங்க என்னுடைய எனக்கு கிடைச்ச இருக்கையில வந்து நான் உட்கார்ந்து, எனக்கு பக்கத்து இருக்கையில இருந்தவங்க ஒரு கேள்வி கேட்டா, நல்ல நோஸ்கட் வாங்கினீங்களா? அது பாருங்க, நான் போய் ஒரு கேள்வி கேட்டு அவமானப்பட்டு வந்ததுல அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். இந்த சமூகத்திலும் நல்லது சொல்லிக் கொண்டு இன்னும் நாங்கள் உயிரோடு இருக்கிறோமே, அதுவே எத்தனை பெரிய விஷயம் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்கிறோம். நான் வேடிக்கை சொல்லல, இந்த உலகத்திலே கஷ்டமான விஷயம் என்னன்னு கேட்டா, ஒரு மனிதனுக்கு நிஜமான நன்மையை செய்ய முடியாது. நிஜமான நன்மை நீங்க செய்யணும்னு நினைச்சா, உண்மையான நன்மையை செய்யணும்னு நினைச்சா உங்களை அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். நன்மை செய்வது போல் நடித்தால் வரவேற்பார்கள், கூடுமான வரை அவர்களை அழிப்பதற்கு வழி செய்தால் உங்களை அதிகம் நேசிப்பார்கள். இந்த முறை ஏன் எப்படி என்னன்னு தெரியல. யாராவது நல்லது செய்யணும்னு நினைச்சாரு அவர்கள் அந்த நல்லதை செய்து முடிப்பது என்பது கஷ்டம். ஆனா திருவள்ளுவர் உலகத்துக்கு நல்லது சொல்ல, நல்லா படிப்பா, படிச்சதுக்கு அப்புறம் அது வழியில நில்லுப்பா, கற்க கற்ற வழியில் நிற்க, அதான் கற்பதும் நிற்பதும். புத்தகம் எதுக்கு வச்சிருக்கிறாங்க? அலங்காரத்துக்கா? இலங்கு நூல் கல்லாதாரோடு ஏனையவர், அதாவது இலங்கு நூல் கற்றவரோடு ஏனையவர். அதாவது படிக்கணும், ஒரு நூலை படிச்சா போராது, அதை வந்து உள்ள மனதுக்குள்ள வாங்கணும். எங்களுடைய அடிகளார் அவர்கள் ரொம்ப அழகா சொல்வாரு, பழைய அடிகளார் அவர்கள் என்னன்னா, சாப்பிடுறது பெருசு இல்லப்பா, சாப்பிடுறதுல ஒரு பெரிய சாதனை இல்லை, சாப்பிடுறது செரிக்கணும் இல்ல. சில பேருக்கு செரிக்கவே செரிக்காது, சில பேருக்கு ஒரு ஆச்சரியமான கிரைண்டர் சார் அது. ஏன்னா எது போட்டாலும் வித்தின் 10 minutes அரைச்சு தள்ளிட்டு அடுத்தது அப்படின்னு கேட்கும். அது ஏதோ கோயம்புத்தூர் கிரைண்டர் இல்ல, அது ஏதோ ஒரு இன்டர்நேஷனல் கிரைண்டர் யாரோ ஒருத்த பண்ணி அதை உள் செட் பண்ணி இருக்கிறா, அது தனி. சில பேருக்கு அது ஒரு பெரிய யோகம். ஆனா நீ சாப்பிடுறது முக்கியமே இல்லை, அந்த சாப்பிட்ட உணவு உள்ள போய் அது உன் உடம்புல எலும்பா நரம்பா ரத்தமா அது தனித்தனியா பிரிஞ்சுக்குது, என்னென்னமா போய் சேரணுமோ அத்தனையுமா மாறணும். இது வந்து ஒரு ஒண்டர்ஃபுல் மெஷின். அதை ஒரு புத்தகத்துல படிச்சிருந்த, ரஷ்யால ஒரு ஆராய்ச்சி பண்ணிருக்கான். 45 கிலோமீட்டர் ஏரியால ஒரு இண்டஸ்ட்ரி நிறுவி அதாவது இப்படி பிரிக்கணும்னா கூட இவ்வளவு கிளீனா பிரிக்க முடியாதுன்றான். எது எலும்புக்கு தனி, நரம்புக்கு தனி, ரத்தத்துக்கு தனி, அதுக்கு என்னென்ன வேணுமோ அதாவது அங்கங்க சப்ளை பண்ணிட்டு அப்படியே எடுத்துக்கிட்டே போய் வேண்டாதெல்லாம் எடுத்து வெளியே தள்ளி, இது மாதிரி ஒரு ஒரு கருவியை உருவாக்குவது என்பதே கஷ்டம். அதனால சாப்பிடுவது ஒரு பெரிய சாதனை இல்லை, ஆனா சாப்பிட்டது ஜீரணமாகணும். அது மாதிரி சில பேர் 100 புத்தகம் படிச்சுட்டோம், பட்டு முக்காலா இருக்கும், மத்தியனா இருக்கும், வேற ஒண்ணுமே விளங்காம அவனோட பேசவும் முடியாது, அவனோட எதையும் ஒண்ணு புரிய வைக்கவும் முடியாது, தாறுமாற பேசும். அவனுக்கு திருவள்ளுவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, எப்பா இப்ப படிச்சும் பிரயோஜனம். அவனுக்கு சொன்னது கூட பெருசு இல்லைங்க, எங்களை மாதிரி மேடையில பேசுறோம் பாருங்க, எங்களை செருப்பால் அடிக்கிற மாதிரி ஒண்ணு சொன்ன ஒரு வார்த்தை. ரொம்ப படிச்ச, பெருசா பேசுன, ஒன்னையுமே வாழ்க்கையில் நீ நடைமுறைப்படுத்தல அப்படின்னு சொன்னா ஒன்ன மாதிரி ஒரு படு முட்டாள் இந்த உலகத்துல இருக்க முடியாது. ஓதி உணர்ந்து பிறர்க்கு உரைத்தும் தான் அடங்கா பேதையில் பேதையார் இல், முட்டாளில் பெரிய முட்டாள் இந்த உலகத்தில் இல்லை. பாருங்க, சில பேர் நிறைய படிச்சிருப்பான், ஆனா எதுபடியும் நடக்க மாட்டான், வாழ்க்கையில எதையுமே பின்பற்ற மாட்டான், எதையுமே யோசிக்கவும் மாட்டான். எனக்கு இதுதான் புரியலையே, நம்முடைய மக்கள் புதிதாக தெரிந்து கொண்ட ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்கு ஏன் அச்சப்படுகிறார்கள்? பயப்படுறார்.
ஓஷோ ஒரு வார்த்தை சொல்றார், லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ஃபியர். பிறந்த அன்னையிலிருந்து மனிதர் பிறகு அன்னையிலிருந்து இல்ல, வயிற்றுல இருக்கும் போதே ஃபியர். குழந்தைக்கு மனிதர்கள் அளவுக்கு மீறி அச்சப்படுகிறார்கள். அதன் காரணமா ஏதாவது ஒரு மாற்றம் இதான் உண்மை அப்படின்னு சொன்னா ஏற்றுக்கொள்வதற்கே தயாரா இல்லை. இருக்கலாம் சார், அதெல்லாம் இருக்கலாம் சார், ஆனா நாம ஒன்றும் பண்ண முடியாது சார், அது அப்படியே ஏதோ இவ்வளவு வருஷம் இருந்தோம், அப்படியே நாம அப்படியே போய் சேர்ந்துடலாம். ஏன் மாத்தினா என்ன, கொஞ்சம் மாறி சிந்திச்சா என்ன, இது தவறுங்கிறத புரிஞ்சு கொண்டு வாழ்க்கையை மாற்றிக்கொண்டா என்ன, குறைஞ்சா போகுது சார். இந்த 2022 ஜூலை 19 ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. 2022 ஜூலை 19 ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட். சேலத்துல ஒரு கோயில் இருக்கு, அதுக்கு பேரே பாருங்க, தலைவெட்டி முனியப்பன் கோயில்னு பேரு. தலைவெட்டி முனியப்பன் கோயில் அப்படின்னு இந்த கோயிலுக்கு பேர் இருக்குது. ஒரு 10-12 வருஷமா கேஸ் நடந்து HRMC டிபார்ட்மெண்ட்டுக்கும் அந்த வேற ஒரு குழுவுக்கும் பெரிய கேஸ் நடந்து கடைசியா ஹைகோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் 2 ஜட்ஜஸ் பெஞ்ச் உட்கார்ந்து அவங்க நேரா இன்ஸ்பெக்ஷனுக்கே போய் அந்த கோயிலையே எல்லாத்தையும் பார்த்துட்டு ஜட்ஜ்மெண்ட் போட்டாங்க. என்ன தெரியுங்களா, அது தலைவெட்டியும் இல்லை, அது முனியப்பனும் இல்லை, புத்தர். புத்தர் இந்த உலகத்துல தலைக்குள்ள ஏதாவது வேணும்னு ஆசைப்பட்ட ஒத்த மனுஷன் புத்தர். அவரை தலைவெட்டி முனியப்பனா நம்மால் ஆக்கிட்டாங்க. அப்புறம் அங்க என்னென்ன வெட்ட முடியுமோ எல்லாம் வெட்டுறார். யாரு, புத்தருக்கு. 2 ஹைகோர்ட் ஜட்ஜஸ் ஸ்ட்ரெயிட்டா போய் ஸ்பாட்ல இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அப்புறமா ஆர்குமெண்ட்ஸையும் வச்சு அவங்க ஜட்ஜ்மெண்ட் போடுறாங்க. என்ன, இது புத்தர், புத்தர் சிலை, எனவே நீங்க மரியாதையா பௌத்த நிறுவனத்து கையில கொடுத்துடுங்க, இல்ல நீங்க இந்து மரபின்படி இந்த கோயிலை பூஜை பண்ணக்கூடாது அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் போட்டாச்சு. பேசாம கொடுத்துட வேண்டியதானே. நம்மளால அதுக்கும் தரப்பா கட்டி அதுக்கு மேல என்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணி முடியாது கூட. நீ என்ன பெரிய ஹைகோர்ட்ல போய் சொன்னாப்ல கேட்கணுமா, நாங்க சுப்ரீம் கோர்ட் சொன்னாலே கேட்க மாட்டோம், அப்புறம் ஹைகோர்ட் சொன்னா எப்படி கேட்போம் அப்படின்னு கடைசியா அவங்க கெஞ்சி, அந்த பௌத்த அமைப்பு கெஞ்சி பௌர்ணமியாவது எங்களுக்கு ஒழுங்குடாது. ஏன்னா புத்தருக்கு எல்லாமே பௌர்ணமி, வாழ்க்கையில எல்லாமே பௌர்ணமியில் தான் நடந்தது அவருக்கு வரிசையா. அதனால பௌர்ணமி ரொம்ப விசேஷமான ஒரு இதா கருதுவார்கள் பௌத்த மரபினர்கள். அவங்க கேட்கிறாங்க, பௌர்ணமி எங்களுக்கு விடுன்னு. கடைசியா கோர்ட்ல இருந்து ஆர்டர் போட்டாங்க, பௌர்ணமிக்கு முதல் நாள் இரவு அவங்க கிட்ட ஒப்படைச்சிடணும், அவங்க அந்த பூஜையை பண்ணுவாங்க, அப்புறமா அதை முடிஞ்சு இரவுக்கு மேலதான் அந்த கோயிலை அவங்க கிட்ட ஒப்படைப்பாங்க, அது வரைக்கும் நீங்க யாரும் அவங்களை ஒன்றும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு. நம்மளால என்ன பண்ணிட்டான், முதல் நாள் கோயிலுக்கு போனோம், கோயிலை விட்டு வெளியே போல, ராத்திரி முழுக்க அவங்க உட்காந்துக்கிட்டாங்க. அவங்க உள்ள வர முடியாது இல்ல, ராத்திரி உள்ள வரக்கூடாது, ராத்திரி 12 மணிக்கு அப்படின்னு உள்ள உட்காந்துக்கிட்டு அவங்களே ஏற்கனவே பௌத்தர்கள், அடிக்கடியில இறங்க முடியாது, அவங்க உள்ளேயே விடல. கடைசி வரைக்கும் அவங்க முடியவே இல்லை. இன்னைய வரைக்கும் ஹைகோர்ட்டோடைய ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணவே முடியல அந்த இடத்துக்குள்ள. எத்தனை வருஷம் ஆச்சு, 2022 ஜட்ஜ்மெண்ட். நான் ஒன்று சொல்லட்டுமா, என் மதத்துக்கு ஒரு அநியாயம் இழைக்கப்பட்டால் அது என்னுடையதாக ஆக்குவேன் என்று சொல்லுவதை போல, நான் இன்னொரு மதத்துக்கு அநியாயம் இழைத்திருந்தால் அதை சரி செய்வேன் என்று சொன்னால் மட்டும்தான் சரியான நாகரிகம் வளர்ந்திருக்கிறது என்று பொருள். எனக்குன்னா ஒரு நியாயம், அவனுக்குன்னா ஒரு நியாயம், என் மதத்துக்கு ஒண்ணு நான் கத்துவேன், அதுவே நான் தப்பு பண்ணிருந்தா அதை கண்டுக்காம அப்படியே போவேன்னா தப்பு இல்லையா? அதை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்களா, யோசிக்க மாட்டாங்களா? இந்த எண்ணம் வரும், என் மதம்னா எல்லாமே கரெக்ட், ஆனா அடுத்த மதத்துக்கு நான் அநியாயம் பண்ணிருந்தேன் அப்படின்னு சொன்னா எனக்கு திருத்திக்கவே மாட்டேன் அப்படின்னா அது எந்த வகையோட நியாயமா என்ன முடியும்? நான் இன்னொரு மதங்களை குறை சொல்றதுக்காக விமர்சனம் பண்றதுக்காக சொல்லல. ஸ்ரீரங்கம் கோயில் திருப்பணியே திருமங்கையாழ்வார் பண்ணாரு, கரெக்ட். நாகப்பட்டினத்தில் இருக்கிற புத்தர் தங்க சிலைய அவர் திருடிட்டு வந்துதானே பண்ணாரு. நாகப்பட்டினத்துல இருந்த புத்த விகாரத்துல இருக்கிற புத்தருடைய தங்க விக்கிரகத்தை திருடிட்டு திருடலாமா? அதை நீ எந்த கடவுள் பேரால சொன்னாலும் திருட்டு நியாயமாயிடுமா? நம்ம அதெல்லாம் யோசிக்கிறது இல்ல மனசாட்சி. இதுதான் எனக்கு வருத்தம். நிறைய படிக்கிறாங்க, ஆனா தன்னை திருத்திக்க மாட்டேங்கிறாங்க, அட்டமெண்டா நிக்கிறாங்க, கனெக்டிங்கா நிக்கிறாங்க, நான் சொன்னதே சரி அப்படின்னு பேசுறாங்க. நான் ஒரு மதத்து மேல மட்டுமே ஒரு விமர்சனம் வைக்கிறேன்னு பொருள் அல்ல. இஸ்லாத்திலும் எனக்கு உடன்பாடு இல்லாத எவ்வளவோ கருத்து உண்டு, கிறிஸ்துவத்திலும் எனக்கு உடன்பாடு இல்லாத எவ்வளவோ கருத்துக்கள் உண்டு. அதில் நான் படிக்கிற போது சிந்திக்கிற போது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்துக்கள் கிறிஸ்துவத்திலும் உண்டு, இஸ்லாத்திலும் உண்டு. ஆனால் நான் ஒன்று தெளிவாக இருக்கிறேன், அவற்றை விமர்சிக்கிற உரிமை எனக்கு இல்லை.
அது அடுத்த வீட்டு விஷயம். அடுத்த வீட்டு விஷயத்தில் நான் தேவையானால் இனிப்பு வாங்கி கொடுக்க முடியுமே ஒழிய அவர்கள் வீட்டுக்குள் போய் சண்டை போட முடியாது. அதில் அவர்களில் யார் சரியான அறிவாளிகளோ அவர்கள் சண்டையை போட்டுக் கொள்ள வேண்டும். நான் போய் இதன் தலையிட முடியாது. ஆனால் என்னுடைய வீட்டில் ஒரு பிரச்சனை வருகிற போது அதில் நான் தலையிடுவது என்பது தடுக்க முடியாது. இந்த உணர்வு நமக்கு வரல. நான் மட்டும் சார் சுதந்திரத்தை பத்தி ஒரு டெபனிஷன் நான் சுதந்திர தின விழாவில் பேசும்போது ஜிடிவில சொன்னேன். என்னை யாரும் அடிமையாக்க கூடாது என்பது மட்டும் சுதந்திரம் அல்ல, நானும் யாரையும் அடிமையாக்க மாட்டேன் என்று கற்றுக்கொள்வதுதான் உண்மையான சுதந்திரம். நான் அடிமைத்தனத்துக்கு தான் எதிரியாக இருக்கிறவனே ஒழிய யாரோ ஒருவனை எனக்கு அடிமையாக வைத்துக் கொண்டு சுதந்திர தின விழா கொண்டாடினால் என்னை விட மோசமான நபர் இந்த உலகத்தில் இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம், நான் யாருக்கு அடிமையா இருக்க மாட்டேன், ஆனா எனக்கு 2 பேர் அடிமையா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா அது எப்படி பண்பாடோடு சேர்ந்தது? ஏன்னா தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்ததின் தன்னெஞ்சே தன்னை சொல்லும். மனத்துக்கண் மாசியில நாதல் அனைத்து அரண். முதல்ல உன் மனசாட்சியை கேளு, நீ சரியா இருக்கியா, நீ பண்றது சரியா, இந்த காரியம் பண்ணலாமா, நம்ம இந்த மாதிரி ஒரு தவறை செய்யல, அது நியாயமா, எல்லாத்தையும் யோசிக்கணும். எதற்காக இந்த கருத்தை சொல்றேன்னா, நான் மற்ற மதங்களுடைய எல்லா செயல்களும் நியாயம் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. எனக்கு சில கருத்து வேறுபாடு உண்டு. நான் மதமாற்றத்தை ஒப்புக்கொள்ளுகிறவன் இல்லை, பெண்ணடிமைத்தனத்தை ஒப்புக்கொள்ளுகிறவன் இல்லை. அண்மையிலே தாலிபான்ல ஒண்ணு போட்டிருக்கிறார், பெண்கள் இருக்கிற வீட்டில் ஜன்னல் இருக்கக்கூடாது, பெண்களுடைய தன்மை வெளிப்படக்கூடாது என்பதற்காக தாலிபான்ல என்ன பண்ணிருக்கிறாங்க, ஜன்னல் இருக்கக்கூடாது. ஏற்கனவே ஜன்னல் இருக்குமானால் அது அடித்து வைக்கப்பட வேண்டும். நியாயமா அது? எல்லாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டா, இன்னொருவரை பற்றிய விமர்சனத்துல எனக்கு ஒரு எல்லை இருக்கு. அந்த எல்லையோடு நான் திரும்பி வந்துடணும். அதுக்கு மேல நான் எந்த எல்லைக்குள்ளேயும் போக முடியாது. ஆனா என்னுடைய மனசாட்சி சொல்லணும், நான் சரியா இருக்கிறேன்னா, என்னுடைய விஷயத்துல நான் நேர்மையா இருக்கிறேன்னா, நான் செய்யக்கூடாத தவறுகளை செய்யறேன்னா அப்படிங்கறத யோசிக்கணும். இந்த நாட்டில் புத்தகத்துக்கு பஞ்சமா, இலக்கியங்களுக்கு பஞ்சமா, நூல்களுக்கு பஞ்சமா? எல்லாம் படிக்கிறோம், மனப்பாடம் பண்றோம், ஒப்பிக்கிறோம், எல்லாம் பண்றோம். எதையுமே நம்ம லைஃப்ல எடுத்துக்கிறது இல்லைன்னா எப்படி வாழ்க்கை மாறும்? நீங்க இதை படிச்சிருப்பீங்களோ படிக்கிற ராமானுஜர் வாழ்க்கை வரலாறு படிச்சிருப்பீங்கன்னா தெரியல. சிற்பி பாலசுப்ரமணியத்துடைய புத்தகம் அருமையான புத்தகம். கலைஞரும் எழுதியிருக்கிறாரு ராமானுஜருடைய வாழ்க்கை வரலாறு. குமாரவாடி ராமானுஜாச்சாரியார் எழுதியிருக்கிறாரு. இன்னும் ஒரு 10-20 பேர் ராமானுஜருடைய வாழ்க்கையை ரொம்ப அழகா நல்ல ரொம்ப அருமையான முறையில் எழுதியிருக்கிறாங்க. சிற்பி பாலசுப்ரமணியம் கொஞ்சம் விரிவா எழுதியிருக்கிறாரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு சம்பவம் சொல்றேங்க. காஞ்சிபுரத்துல திருக்கட்சி நம்பிகள்னு ஒருத்தர் இருந்தார். காஞ்சிபுரத்துல இருந்ததால அவருக்கு திருக்கட்சி நம்பிகள்னு பேரு. ராமானுஜர் அவரை ரொம்ப மரியாதையாக மனதுல கொள்ளுவார். ஆனா அவர் வேறு வரணும், பட் அவர் மேல ரொம்ப மரியாதை உண்டு ராமானுஜருக்கு. ராமானுஜருக்கு குரு பெரிய நம்பிகள்னு ஒருத்தர். அந்த பெரிய நம்பிகள் வீட்டு கிரக பிரவேசம் காஞ்சிபுரத்துல. அவர் வீடு கட்டி வீட்டுக்கு புண்ணியாஜனம் பண்ண போறாரு, கிரக பிரவேசம் பண்ண போறாரு. அந்த பெரிய நம்பிகள் கிரக பிரவேசம் பண்ண போன போது பாருங்க, நாளைக்கு காலையில விடிய காலையில கிரக பிரவேசம்னு வச்சிருக்கிறாங்க. ராத்திரி ஒரு 11-12 மணிக்கு என்ன பண்ணிட்டார் இந்த திருக்கட்சி நம்பிகள், நேரா பெரிய நம்பிகள் கட்டி இருக்கிற வீட்டுக்கு போய் ஒவ்வொரு ரூமா பார்த்து, இது இன்னாரையா, இதுதான் இதுவா சயனாரையா, இதுதான் தலிகை பண்ற இடமா, இதுதான் சமையலாறு, அப்படி எல்லாம் பார்த்துட்டு கடைசி வரைக்கும் போய் புழக்கடை தோட்டம் எல்லாத்தையுமே இப்படி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. அப்ப எல்லாரும் கேட்டாங்க, என்னங்க கிரக பிரவேசம் நாளைக்கு காலையில தான், ஆனா நீங்க இப்போ வந்து பாக்குறீங்களே என்ன சமாச்சாரம்? அந்த காலத்து மரபுப்படி வேறு வர்ணத்தவர்கள் ஒரு எல்லையோடு நின்று வீட்டுக்குள்ள வர முடியாது. அது கிரக பிரவேசம் ஆயிட்டா அப்புறம் உள்ள வந்து பார்க்க முடியாது. எங்க பெருமாளுக்கு பூஜையாகும், எங்க தரிகையாகும் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நான் இப்ப வந்து பார்த்தாதான் உண்டு. நாளைக்கு அப்புறம் எல்லாம் கிரக பிரவேசம் பண்ணியாச்சுன்னா, புண்ணியாச்சனம் பண்ணியாச்சுன்னா நான் உள்ள வர முடியாது. அதனால நான் எல்லாத்தையும் இப்பவே பார்த்துட்டேன், ரொம்ப சந்தோஷம், நல்ல வீடு, அவர் நல்லா இருப்பார்னு சொல்லுங்கட்டு வெளியே போயிட்டார் அவர் பாட்டுக்கு. உடனே ஓடி போய் ராமானுஜத்தை சொல்றாங்க இந்த சமாச்சாரத்தை, இந்த மாதிரி திருக்கட்சியிலிருந்து வந்துட்டாரு, இன்னும் ரூமுக்குள்ளேயும் போயிட்டு போனாரு, அந்த சமயக்கட்டு வரைக்கும் போனாரு, புடக்கடை வரைக்கும் போனாரு, தோட்டத்து வரைக்கும் போனாரு. அப்படி டக்குனு ராமானுஜர் சொன்னார், நாளை காலை கிரக பிரவேசம் நிறுத்தப்பட்டது. பெரிய நம்பிகள் முதல்ல
பெரிய நம்பிக்கிட்ட போய் சொல்றாங்க, இது மாதிரி உங்க வீட்டுக்குள்ள பூந்தாரு, இங்கெல்லாம் பார்த்தாரு, அங்கெல்லாம் பார்த்தாரு, அவர் இது வரைக்கும் போனாரு அப்படின்னு பெரிய நம்பிக்கை சொன்னாரு. நாளை காலை கிரக பிரவேசம் நிறுத்தப்பட்டது அப்படின்னு நிறுத்தப்பட்டது. அதை உடையாத ராமானுஜத்தை சொல்றாங்க, இது மாதிரி நிறுத்தப்பட்டதுன்னு பெரிய நம்பிக்கை சொன்னார். கரெக்ட், திருப்பி உள்ள போயிட்டாருல்ல. ஆமா, நாளை காலை கிரக பிரவேசம் நிறுத்தப்பட்டது. யாருக்கும் ஒண்ணும் புரியல. அப்ப என்னங்க அர்த்தம்? அவர் உள்ள வரக்கூடாதா என்ன? நீங்க ராமானுஜருடைய ஸ்டேட்மெண்ட் கேட்கணும். இல்லை, மிக உத்தமமான திருக்கட்சி நம்பியின் பாதப்பட்ட இடத்தை நாம் வேறு மந்திரங்கள் சொல்லி கெடுத்து விடக் கூடாது. அவர் பாதப்பட்ட இடத்தை எதுவும் செய்து விடாது. இதற்கு மேல் ஒரு புண்ணியமை அங்கு ஏற்படுத்த முடியாது. இதற்கு மேல் ஒரு தூய்மையை இன்னொருவர் ஏற்படுத்த முடியாது. தூய்மையே வடிவமானவர் திருக்கட்சி. அவர் பாதப்பட்ட இடத்தை நீங்கள் தேவையற்ற உங்களுடைய நுழைவின் மூலமாய் கெடுத்து விடாதீர்கள். கிரக பிரவேசம் முடித்து விட்டது. ஓஷோ இல்லை சார், அது மாதிரி சாயங்காலம் அந்த வீட்டுக்கு போனாரு, ஒருத்தர் வீட்டுக்கு போனாரு. அந்த அந்த வீட்டுக்கு போனாரு. அவன் வீட்டுக்கு இல்லை, அவர் போய் ஒரு ஊர்ல உட்கார்ந்தாரு. அந்த ஜனங்கள்லாம் வந்தாங்க. எங்க ஊரு சார் இருந்தாலும் ஒரு 24 hours கடவுள் பேரை பத்தி திருப்பி சொல்லிட்டே இருப்பா. ரொம்ப பக்திமா. ஆனா ஒண்ணு, எவனுக்கும் ஒரு 10 காசு செய்ய மாட்டான், எவங்கிட்டையும் இனிமையா பேச மாட்டான், யாருக்கும் நல்லது செய்ய மாட்டான். ஆனா அவன் கடவுள்கிட்ட சாமி கும்பிடுவான், எல்லாம் பண்ணுவான். அப்படியா? நாளைக்கு காலையில் பாத்துக்கிறேன். மறுநாள் காலையில் அவன் பூஜை எத்தனை மணிக்கு போடுவான்னு கேட்டார். அவன் 7 ஆரம்பிச்சு 8 வரைக்கும் பூஜை பண்ணுவான். 7க்கு போயிட்டார். இந்த சாமியார் அவன் வீட்டு வாசல். அவன் பேரு, ஐயோ இங்க நான் அந்த மாதிரி ஒரு பேர் சொல்லி யாராவது இங்க இருந்தா என்ன கொண்டு விடுவீங்க, அதனால எக்ஸ்ன்னு போட்டு, உங்களுக்கு பிடிக்காத ஒரு பேர் அங்க போட்டுங்க. ஒரு ஆப்ஷன், உங்களுக்கு யாரு பிடிக்காத அவன் பேர் அங்க போட்டுங்க. நான் வெறும் கீப் இட் அஸ் எக்ஸ், அவ்வளவுதான். நம்ம கணக்கு முடிஞ்சு போச்சு. இந்த எக்ஸ் இருக்கிறா பார்த்தீங்களா, அந்த அவன் வாசல்ல போய் நின்னாரு. அவன் தான் பூஜை ஆரம்பிக்கிறான். இன்னும் மணியெல்லாம் அடிச்சு பூஜை ஆரம்பிச்சான். அவன் பேரை சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சாரு. வச்சுங்க ஏபிசிடி, அது பிரச்சனை இல்லை இல்லை, ஏபிசிடி அவனை பேர் சொல்லி கூப்பிடணும் இல்லை. வாசல்ல போய் நின்றுக்கிட்டு இப்போ எங்க வீட்டு வாசல்ல வந்தா சுகீஷன் தான் ஒருத்தர் கூப்பிடுவாரு, சார் இருக்காரான்னு. அது மாதிரி ஏபிசிடி 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 கத்துறாரு சாமியாரு. அவன் பூஜை பண்ணான்னு உட்காந்து ஒருத்தர் பேர் சொல்லி கூப்பிட்டு எரிச்சலா இருக்கும்ல அவனுக்கு, இரிட்டேஷன். ஒரு 10 நிமிஷம் ஆச்சு, பூஜை பண்ண முடியல அவனால. எந்திரிச்சு நேரா வெளியே வந்தான். அடிக்கிறது அவனுக்கு, நிம்மதியா பூஜை பண்ண விடுறியா, சாமி கும்பிட விடுறியா, நீ இப்ப எப்ப பார்த்தாலும் என் பேரை சொல்லி உயிர் எடுக்கிறிய, ஏன் இப்படி? இதேதான் நீ மேல போனா அவர் கேட்பாரு. என்னன்னா சும்மா ஒரு பேரை கூப்பிட்டே இருந்தா அவர் என்னடா பண்ணுவார், அவரை போட்டு இன்ச பண்ற, வேற ஒழுங்கா ஒரு வேலையை பாருங்க. இந்த நாட்டில் வேலையை பார்க்க வேண்டியவர்கள் வேலை பார்க்க வேண்டும், வழிபாடு செய்ய வேண்டிய நேரத்தில் வழிபாடு செய்ய வேண்டும். அவர்கள் அவரவருக்கு பிடித்த தலைவர் பெயரை சொல்லுகிற போது ஏன் கடவுள் பெயரை சொல்லியிருக்க கூடாது என்று கேட்பது ஒரு ஜனநாயக நாட்டில் சரியான அணுகுமுறையாக இருக்க முடியாது. தன் கொள்கையை இன்னொருவருக்கு திணிப்பது என்பது தவறான ஜனநாயகம். சார் நான் சொன்னீங்க, எனக்கு ஒன்றும் அரசியல் ஆர்வம் இல்லை. ஆனா என்ன சொல்லுமா, ஜனநாயக நாட்டில் அரசியல் பற்றி சிந்திக்காமல் யாராலும் இருக்க முடிவதில்லை. நான் ஏன் இதை பத்தி பேச போறேன், நிம்மதியா இருந்தேன், சௌக்கியமா இருந்தேன். ஆனா வேற வழி இல்லை, என்னால் நான் சொல்ல வேண்டியிருக்கு. அதனால சொல், இன்னும் சொன்னா மணிக்கணக்கா சொல்லிட்டு போலாம். நிறைய நம்முடைய இலக்கியங்கள்ல நேரிய சரியான பாதை வழங்கப்பட்டது. ஆனால் தேவையற்ற, அவற்றை பின்பற்றாத, நல்லவற்றை நடைமுறைப்படுத்தாத ஒரு குழப்பம், அது காரணமாக நாம் மிகப்பெரிய சிக்கலில் இருக்கிறோம். கற்கிறோம், கற்ற வழியில் நிற்கிறோமா என்று கேட்டால் தேர்தலில் நிற்கிறோம், தெருவில் நிற்கிறோம், சிலையாக கூட நிற்கிறோம். ஆனால் கற்ற வழி நிற்கிறோமா என்ற கேள்வியை கேட்டால் இல்லை என்ற பதில் வேதனையாக இருக்கிறது. கற்பது போராது, கற்ற வழியில் நிற்பது என்பது மிக முக்கியம் என்ற கருத்தை உங்கள் மனதில் இன்றைக்கு விதைத்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி, நான் ராமேஷ் சார்க்கு சொன்னேன், எனக்கு ஒரு சின்ன சிக்கல் இருக்கு, அதனால நாங்கள் நீண்ட நேரம் இருக்க முடியல, மன்னிச்சுக்குங்க அப்படின்னு அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் நான் மன்னிப்பு கேட்டிருக்கிறேன். நான் இடையில போறேன்னு தப்பா நினைக்காதீங்க. அது என்ன சிக்கல்ங்கிறது அவர்கிட்ட மட்டும்தான் சொல்ல முடியும். அவங்க சொன்னேன், மன்னிச்சுக்குங்க. வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.